இதைவிட சுகரை குறைக்க எளிய வழி இருக்க முடியாது. 29 வயசு தான், சர்க்கரை 500. இது சர்க்கரையா அல்லது வேறு நோயா? இது நான் சமீபத்துல பார்த்த ஒரு சம்பவம். இப்ப இளம் வயதிலே நிறைய பேருக்கு சர்க்கரை நோய் வர ஆரம்பிச்சிருக்கு. அதற்கான காரணங்கள் என்ன? இதை வரவிடாமல் எப்படி தடுப்பது? அதோட அறிகுறிகள் என்ன? வந்தால் என்ன செய்வது? இதைத்தான் இந்த வீடியோல விரிவா பேச போறோம். நான் டாக்டர் மணிவண்ணன், ஸ்ரீ பார்வதி சர்க்கரை நோய் மருத்துவமனை, காரைக்குடி. சர்க்கரை மக்களுக்கு முக்கியமான வீடியோ இது. ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. Facebookல பாக்குறவங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல இருக்கிற ஜாயின் பட்டனை அழுத்தி பங்களிப்பு செய்த அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி. சமீபத்துல நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 29 வயசு தம்பி வந்திருந்தார். நல்ல வேலையில இருக்கிறார். அவர் உட்கார்ந்த உடனே என்கிட்ட கேட்ட முதல் கேள்வி, சார் எனக்கு சர்க்கரை 500, என்னால இனிமே நார்மல் லைஃப் வாழ முடியாதா? எனக்கு 5 வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்கு, ஒய்ஃபையும் குழந்தையும் நினைச்சா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டார். அவரை ஆசுவாசப்படுத்திட்டு அவருடைய ரிப்போர்ட்டை பார்த்தேன். வெறும் வயிற்றுல ஃபாஸ்டிங் பிளட் சுகர், அவருடைய சர்க்கரை 312 இருந்தது. நார்மலா 110 அல்லது 120க்குள்ள இருக்கணும். சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு எடுத்த சர்க்கரையோட அளவு அதிகபட்சம் 180க்குள்ள இருக்கணும். அவருக்கு இருந்தது 497. அவருடைய 3 மாத சர்க்கரை, அதாவது HbA1c 7க்குள்ள இருக்கணும். ஆனால் 12.4 இருந்தது. அதாவது 3 மாதமா அவருக்கு சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லை. அவருக்கான பரிசோதனை ரிப்போர்ட்டையும் சொல்றேன். ஈரல்ல அவருக்கு ஃபேட்டி லிவர் இருந்தது, வயிறு கொஞ்சம் பெருசா இருந்தது, பிபியும் கொஞ்சம் கூடி இருந்தது, அதாவது 140/90. எனக்கு நைட்டெல்லாம் ரொம்ப பசிக்குது சார் அப்படின்னு சொன்னார். ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொன்னார். சாப்பிட்ட உடனே எனக்கு உடனே தூக்கம் வந்துடுது, ஆனா அரை மணி நேரத்துல முழிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப தண்ணி தாகம் இருக்குது அப்படின்னாரு. அவருக்கு இருந்தது சர்க்கரை மட்டுமல்ல, அவருக்கு இருந்த நோயோட பேரு மெட்டபாலிக் சிண்ட்ரோம். மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்னா என்ன? நம்ம உடம்பு ஒரு ஃபேக்டரி மாதிரி. அந்த ஃபேக்டரியில இருக்கிற கணையம் பேங்க்ரியாஸ், நம்ம உடம்புல இருக்கிற சதை மசில்ஸ், நம்ம உடம்புல உற்பத்தி ஆகிற ஹார்மோன்ஸ், இது எல்லாமே பேலன்ஸா வேலை செய்யணும். ஆனால் நம்மளுடைய தவறான பழக்கங்களால் இந்த பேலன்ஸ் மாறி போகுது. அதாவது மெட்டபாலிக் இம்பேலன்ஸ் நடக்குது. அதனால வயிற்று பகுதியில கொழுப்பு அதிகமாகுது, ஃபேட்டி லிவர் உருவாகுது, ரத்தத்துல கொழுப்பு சத்து முக்கியமா ட்ரைகிளிசரைட்ஸோட அளவு அதிகமாகுது, சர்க்கரையும் அதிகமாகுது, இன்சுலின் எதிர்ப்பு தன்மை அதிகமாகுது, இதனால சர்க்கரையும் உருவாகுது. இதெல்லாம் சேர்ந்து வர்றப்பதான் அந்த நோயோட பேரு மெட்டபாலிக் சிண்ட்ரோம். இது ரொம்ப டேஞ்சரஸ். இதை நம்ம கவனிக்காம விட்டோம்னா மாரடைப்பு வரலாம், பக்கவாதம் வரலாம், கிட்னில பிரச்சனை வரலாம். ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த நோயை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தவறுகளை சரி செஞ்சோம்னா நம்ம உடல் பழைய நிலைமைக்கு திரும்பும். இதை பத்தி விரிவா என்னுடைய 35 வருஷ அனுபவத்தை தொகுத்து நோய்களின் தாய் அப்படின்ற பெயர்ல ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். இந்த தமிழ் புத்தகம் உங்களுக்கு வேணும்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு போன் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்ல புக் வேணும் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டோ கொரியர் மூலம் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். முதல்ல அவரை நாங்க உட்கார வச்சு உங்களுக்கு வந்திருக்க நோய் என்ன அப்படின்னு புரிய வச்சோம். இது கம்ப்ளீட்டா சரி பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை அவருக்கு நாங்க சொன்னோம். இந்த நோயை நீங்க சரி பண்ணணும்னா உங்க டயட் பேட்டர்னை நீங்க மாத்தணும் அப்படின்றத அவருக்கு தெளிவா சொன்னோம். அவர் என்னென்ன சாப்பிடுறார் அப்படிங்கறத முதல்ல லிஸ்ட் எடுத்தோம். அவர் கொடுத்த லிஸ்ட்ல வந்த உணவை பாருங்க. மிட் நைட்ல பிரியாணி சாப்பிடுவாராம், சவர்மா சாப்பிடுறாரு, ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுறாரு, சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு ஐஸ்கிரீம், சாப்பிடும்போது ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பக்கத்துல வச்சுக்கிறாரு. எப்பவுமே கார்ல டிராவல் பண்றப்ப ஸ்நாக்ஸ் பாக்கெட் இருக்கும். தினமும் 5-7 டீ சாப்பிடுறாரு. காலையில எந்திரிக்கிறது ரொம்ப லேட்டா எந்திரிக்கிறாரு. காலையில உணவை சாப்பிடுறது இல்ல. மதியம் உணவும் கரெக்டான டைமுக்கு சாப்பிடுறது இல்ல. இரவு உணவை நைட்டு 11:30 மணிக்கு சாப்பிடுறாரு. ஃபுல்லா சாப்பிடுவாராம். அப்பதான் அவருக்கு நல்ல தூக்கம் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு ஃபுல்லா சாப்பிடுறாரு. நைட்டு உணவை சாப்பிட்டு போன் பார்ப்பாராம். தூக்கம் வர்ற வரைக்கும் போன் பார்த்துக்கிட்டு இருப்பாராம். அது 1 மணி ஆகலாம், 2 மணி கூட ஆகலாம் அப்படின்னாரு. இந்த மாதிரி உணவுகள், இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல், அதுதான் இந்த உடம்ப இந்த நிலைக்கு கொண்டுட்டு வந்திருக்கு. இந்த மாதிரி உணவுகளை நீங்களும் அடிக்கடி சாப்பிடுறீங்களா? உங்க உயரத்துக்கு ஏற்ப உங்க எடை இருக்குதா? கமெண்ட்ல சொல்லுங்க, தீர்வை சொல்றோம். நம்ம உடம்புல இருக்கிற செல்கள் செயல்பட அதுக்கு எனர்ஜி வேணும். அது நம்ம சாப்பிடுற உணவுல இருந்து தான் கிடைக்குது. நம்ம சாப்பிட்ட உடனே நம்ம எவ்வளவு சாப்பிடுறோமோ அந்த தேவைக்கு ஏற்ப இன்சுலின் சுரக்கும். இந்த இன்சுலின் அந்த செல்களை திறந்து உங்க சாப்பாட்டுல இருக்கிற குளுக்கோஸை அங்க அனுப்பும்.
அதாவது இன்சுலின் ஒரு கீ மாதிரி செயல்பட்டு இந்த குளுக்கோஸை அங்க அனுப்பிச்சு ரத்தத்துல உள்ள சர்க்கரையை குறைக்கும். சோம்பேறித்தனமான வாழ்க்கையில அந்த செல்களுக்கு ஒரு அளவுக்கு தான் எனர்ஜி தேவைப்படும். அதுக்கு மேல நம்ம சாப்பிடுற உணவுல இருக்க எனர்ஜி எல்லாம் கொழுப்பா மாறி நம்ம உடம்புல சேர ஆரம்பிக்குது. இதுதான் கடைசியில இன்சுலின் எதிர்ப்பு தன்மை, அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ட்ல போய் முடியுது. இந்த மாதிரி இன்சுலின் எதிர்ப்பு தன்மை இருக்கிறவங்களுக்கு பான்கிரியாஸ்ல இருந்து இன்சுலின் சுரந்தாலும் செல்களுக்கு குளுக்கோஸ் போகாது, ரத்தத்திலே அந்த குளுக்கோஸ் தங்கிரும். இதை தவறா புரிஞ்சுக்கிட்ட நம்ம கணையம் திருப்பி திருப்பி இன்சுலினை சுரந்துகிட்டே இருக்கும். அதனால பசி இருந்துகிட்டே இருக்கும். திருப்பி திருப்பி சாப்பிடுவாங்க. மறுபடியும் அதே தான். சாப்பிட எனர்ஜி கொழுப்பா மாறும், உடம்பு பெருசாகிக்கிட்டே போகும், எடை கூடும். அந்த தம்பி இன்னொரு தவறையும் பண்ணியிருந்தார். டீ நிறைய குடிக்கிறது போக நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த கூல்ட்ரிங்க்ஸ்ல எல்லாமே லிக்விட் சுகர் நிறைய இருக்கும், அதாவது திரவ நிலையிலே சர்க்கரை அதிகமா இருக்கும். இதை சாப்பிட்ட உடனே சர்க்கரையோட அளவு எங்கேயோ போயிடும். இப்படி தினசரி நடக்கிறப்ப நம்ம பாடியோட பேலன்ஸ் தவற ஆரம்பிக்குது. அந்த இம்பேலன்ஸ் தான் கடைசியில மெட்டபாலிக் சிண்ட்ரோமா வந்து நிக்குது. இதெல்லாம் ஒரு நாள்ல நடக்கிறது இல்ல, பல வருடங்களா இந்த தவற தொடர்ச்சியா செய்யறப்ப நம்ம உடம்புல ஏற்படுற மாற்றங்கள் அவை. அடிக்கடி அவருக்கு வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு, ஒரு பதட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால எனக்கு இருதயத்துல எதுவும் பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு சொன்னாரு. இசிஜியும் எடுத்து பார்த்தோம், அவருடைய இருதயத்துல பாதிப்புகள் இல்ல. சமீப வருடங்கள்ல இந்த அறிகுறிகளோட இந்த பிரச்சனைகளோட ஒரு மாசத்துக்கு 2 அல்லது 3 பேரை நான் பார்க்கிறேன். அந்த தம்பிக்கு நான் ஒரு 5 ரூல்ஸ் தரேன், அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, உங்களுடைய பாடி பழைய நிலைமைக்கு வரும் அப்படின்னு சொன்னேன். இதைத்தான் நான் உங்களுக்கும் சொல்ல போறேன். ரூல் 1, நைட்ல 8 மணிக்கு மேல சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னோம். முக்கியமா லேட் நைட் சாப்பிடுறதெல்லாம் வேண்டாம்னு சொன்னோம். 2வது ரூல் லிக்விட் சுகர், அதை அவாய்ட் பண்ணணும்னு சொன்னோம். அதாவது கூல் ட்ரிங்க்ஸ், பேக்டு ஜூஸ், ஒரு நாளைக்கு 5-7 டீ சாப்பிடுவார்ல, அதெல்லாம் குறைக்க சொல்லியிருந்தோம். ஒரு நாளைக்கு 3 டீ மட்டும்தான், அதுவும் சர்க்கரை இல்லாம அப்படின்னு சொன்னோம். 3வது ரூல் 3 வேளை சாப்பிடணும் அளவோட. சாப்பாட்டுக்கு பின்னாடி 15 நிமிஷம் நடக்கணும்னு சொன்னோம். இப்படி நடந்தா சர்க்கரையை குறைக்க உதவும் அப்படின்னு அவருக்கு சொன்னோம். ரூல் நம்பர் 4, நைட்ல 11 மணிக்கு முன்னாடி தூங்கிடணும் அப்படின்னு சொன்னோம். முக்கியமா மொபைல 9 மணிக்கு மேல பார்க்க கூடாதுன்னு சொன்னோம். ரூல் நம்பர் 5, அவருக்கு இன்சுலின் எதிர்ப்பு தன்மையை குறைக்கிறதுக்கான மாத்திரைகள் கொடுத்தோம். இந்த மாத்திரையை இப்போதைக்கு நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா அவருக்கு சர்க்கரையோட அளவு அதிகமா இருந்தது, அதனால அதை தொடர்ச்சியா சாப்பிட சொன்னோம். இதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு நாள் எங்க டயட்டீஷியனுக்கு போன் பண்ணி எனக்கு பிரியாணி சாப்பிடாம இருக்க முடியாது அப்படின்னு சொன்னார். எங்க டயட்டீஷியன் அதுக்கு பிரியாணி சாப்பிடலாம், அளவோட சாப்பிடுங்க, எப்பாவது ஒரு தடவை சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதன்படி ஆசைக்கு ஒரு நாள் அளவோட சாப்பிட்டுக்கிட்டாரு. 3 மாசம் கழிச்சு அவர் வந்தாரு. அவருடைய உடல் எடை 5 கிலோ குறைஞ்சிருந்தது. நல்லா தூங்குறேன் சார் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு எனர்ஜியே திரும்ப கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாரு. இப்ப ரொம்ப கான்பிடென்டா இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அவருடைய சர்க்கரையோட அளவு 497 இருந்து 110 குறைஞ்சிருந்தது. அவருடைய HbA1c 8.6. உணவுக்கு பின்னாடி அவர் வாக்கிங் போக சொன்னோம். அது போக காலையில சீக்கிரமா எந்திரிச்சு வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டார். அவருடைய மகளும் கூட வாக்கிங் போகுது. அந்த குழந்தை சொன்னுச்சு, அப்பாவோட நான் தினமும் வாக்கிங் போறேன்னு சொன்னுச்சு. இன்னைக்கு இளம் வயதிலே சரியான தூக்கம் இல்லாதது, நிறைய சாப்பிடுறது, எந்த விதமான உடற்பயிற்சியும் பண்ணாம இருக்கிறது, அதிகமான ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் நார்மல் ஆயிருச்சு. இதனாலதான் இளம் வயது சர்க்கரை மக்களோட எண்ணிக்கை அதிகமாயிருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க அதிக உடல் எடை இருக்கிறீங்களா? நான் சொல்ல போற இந்த அறிகுறிகள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பக்கத்துல இருக்க டாக்டரை போய் பாருங்க, ஒரு இரத்த பரிசோதனை செஞ்சுக்கோங்க. அது என்ன அறிகுறிகள் அப்படின்னா, ரொம்ப டயர்டா இருக்குது, சரியான தூக்கம் இல்லாதது, நைட்ல பசி வர்றது, அடிக்கடி யூரின் போறது, ரொம்ப தாகமா இருக்கிறது, கால் எரியுது, கழுத்தை சுத்தி ஒரு கருப்பு நிறம் இருக்கிறது. இந்த அறிகுறிகள் இருந்தா நீங்க அவசியம் இரத்த பரிசோதனை செஞ்சுக்கோங்க. உங்களுடைய கொழுப்பு சத்தையும் பரிசோதனை பண்ணிக்கிறங்க. அதை செஞ்சுக்கிட்டா எதிர்கால ஆபத்திலிருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக்க முடியும். அந்த தம்பி போறப்ப சொன்ன வார்த்தை என்னால மறக்கவே முடியாது. நான் சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணல சார், என் வாழ்க்கையே கண்ட்ரோல் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி ஒரு அக்கறை எல்லாருக்கும் இருக்கணும். அப்பதான் சர்க்கரையை கட்டுப்படுத்த முடியும். அக்கறை காட்டினால் சர்க்கரை குறையும். உடம்ப பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பதிவோட முதல் கமெண்ட்ல சர்க்கரை ஒரு நோயா குறைபாடா அப்படிங்கிற வீடியோவும் இருக்கு, அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.